புறநிலையின் உற்பத்தி பொருள், இந்த பூமியின் உற்பத்தி பொருள், சகல ஜீவராசிகளும் இல்லைங்களா? அப்ப இந்த நிலனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க பாத்துட்டீங்க. மற்ற விலங்குகள் எல்லாம் இயற்கையை அண்டி பிழைச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? இயற்கையில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யானை என்ன பண்ணுது, ஒரே மரம் செடி கொடிகளை சாப்பிடுது, மான் சாப்பிடுது, மான புலி சாப்பிடுது, எலி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடுது, எலி வந்துக்கிட்டு பாம்பு சாப்பிடுது, முயல் அங்கே இருக்கிற தாவர உண்ணிகள் அழிக்கிற தாவர உண்ணிகள், மிருக உண்ணிகள், இதுக்கு கீழே போகக்கூடிய மைக்ரோ ஆர்கான்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. இது ஒண்ணு பாத்தீங்கன்னா தாவரம் மட்டும்தான் நிலைத்திணை, அதாவது தாவரம். தாவரம் என்பதை சான்ஸ்கிரிட்லயா இருந்தாலும் தமிழ்ல நிலைத்தனினாலும் நிலைத்து நிற்கிற ஒரு இடத்துல, ஸ்தாவரம் அப்படின்னாலும் அதுதான். நம்ம ஸ்திரம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏன்னா ரெண்டு மொழி ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சிந்தனையை இந்த மனிதர்களுக்கு உருவாக்கியது இந்த புறநிலை தான். அப்போ இந்த நிலைத்திணையான இந்த செடி கொடிகள், பூப்பதர்கள், இதை சார்ந்து மற்ற எல்லாருமே இருக்குது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. இதுல மனிதன் மட்டும் என்ன பண்றாருன்னு சொன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா கிழங்கு தொழில் இருப்போம், அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறான். அப்புறம் மெதுவாக அப்படியே வந்துக்கிட்டு நம்ம பழைய கற்காலம் புதிய கற்காலம் சொன்னா கல்லை எடுத்து ஏதோ ஒரு வகையில தனக்கு தேவையான அடிக்கிறது, காய்கறிகள் கல்லை பயன்படுத்தியிருக்கிறான். கற்கோடாரி என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, திருவள்ளுவர் மாவட்டத்தில் சென்னைக்கு அருகாமையில் ஆந்திராவுடைய அந்த எல்லை பகுதியில் இருக்கிறது குடியம் எனக்கூடிய அந்த பகுதி. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இப்போ டக்குன்னு நினைவு பெற மாட்டேங்குது, அங்கே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கம், அதாவது அந்த நீர்த்தேக்கம் பேர் வந்துச்சுன்னா நான் நடுவில் சொல்றேங்க, பூண்டி நீர்த்தேக்கம். அப்போ அந்த இதெல்லாம் குடியம் அப்படிங்கிறது, அதுல மனிதன் உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வாழ்ந்த மனிதர்களுடைய புகையை போய் பார்க்க ஒன்றும் இல்லை.